இப்போ நெறைய மந்திரம், மாந்திரீகம், இல்ல பில்லி, சூனியம், செய்வினலாம் வைக்கும்போது, குலதெய்வத்த கட்டிட்டு தான் பண்ணணும், பண்ணுவாங்க அப்டின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது நிஜம்தானா? குலதெய்வத்த கட்டிருவாங்களா? நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாது. ஆனா, தெளிவா சொல்றேன். நம்மளுக்கு ஏன் செய்வன வச்சவனுக்கு ஏன் இவ்வளோ ஒரு நரக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்கன்னா, இந்த செய்வன நான் உங்க வீட்டுக்குள்ள கெடுதல் நான் அனுப்பணும்னு நெனச்சேன்னா, ம். இந்த 3மே கட்டு போட்டுறணும். ஓ! அப்பதான் நான் அனுப்புற செய்வன உங்க உள்ள என்டர் ஆகும். வேல செய்யும். எப்படிப்பட்ட செய்வன கட்டு போட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குலதெய்வம் கட்டு போட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட முன்னோர்கள் ஆசையோட கட்டு போட்டாலும் சரி, சிட்டு மாரி உடைக்கலாம். ம். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இப்போ நெறைய மந்திரம், மாந்திரீகம், இல்ல பில்லி, சூனியம், செய்வினலாம் வைக்கும்போது, குலதெய்வத்த கட்டிட்டு தான் பண்ணணும், பண்ணுவாங்க அப்டின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது நிஜம்தானா? குலதெய்வத்த கட்டிருவாங்களா? அப்பா! ரொம்ப பெரிய விஷயத்த கேட்டீங்கம்மா. நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாது. ஆனா, தெளிவா சொல்றேன். நம்மளுக்கு ஏன் செய்வன வச்சவனுக்கு ஏன் இவ்வளோ ஒரு நரக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 3 ஆசீர்வாதம் கிடைக்கணும். எப்படி? ம். சராசரியா ஒரு ம். மனிதனுக்கு 3 ஆசீர்வாதம் கிடைக்கணும். 1 படைச்ச இறைவன்கிட்டருந்து. ம். 2வது உங்க அப்பா வழிபட்ட குலதெய்வத்துக்கிட்டருந்து. ம். 3வது முன்னோர்களோட ஆசி. ம். ம். முன்னோரோட ஆசீர்வாதம். முன்னோரோட வரப்போக்கு. ம். போக்குவரத்து இருக்கணும். இந்த ம். 3மே ஒரு மனுஷனுக்கு இருந்தால் மட்டும்தான் சுபக்ஷமா வாழ முடியும். ஸோ ம். சேமமா நல்லா வாழ முடியும். செல்வம் பெருகுமா. ம். ஆனா, இந்த செய்வேனே நான் உங்க வீட்டுக்குள்ள கெடுதல் நான் அனுப்பணும்னு நெனச்சேன்னா, ம். இந்த 3மே கட்டு போட்டுறணும். ஓ! அப்பதான் நான் அனுப்புற செய்வேனே உங்க உள்ள என்டர் ஆகும். வேல செய்யும். இந்த 3மே உங்கள பாதுகாப்புல இருந்ததுன்னா, நான் ம். என்னதான் ஏவல் அமிச்சாலும் சரி, செய்வன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ம். வாசல்லே நின்றோம். ஏன் எல்லையிலே நின்றோம். உங்க ம். வீட்டு வாசப்படி தான். தெரு தாண்ட முடியாது. ஓ! நம்ம அனுப்புற பொருள் போகாது. இந்த 3த்தையும் கட்டு போடணும். ம். சரிங்களா? இது வந்து கெடுதல் பண்றதுக்கு. அது இந்த மாலிக் பே கிடையாது. ம். இப்போ அதே வந்து ரொம்ப பாதிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. செய்வன வந்துட்டாலே எதுக்கு எல்லாமே லாஸ் ஆகுது? ம். ஏன்னா லக்ஷ்மி இல்ல, ம். தெய்வம் இல்ல, வருமானம் இல்ல. ம். கெட்ட கெட்ட கனவு, தூங்கும்போது கெட்ட கெட்ட விஷயம் தோணும். ம். சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும். வருமானம் வராது. வீட்ல சமைக்க முடியாது. சமைச்சா சாப்பிட முடியாது. ம். சண்டை சாடி வரும். வீண் வம்பு வரும். மெடிக்கல் செலவு வரும். உடல் உபாதைகள் வரும். பித்து ம். பிடிச்ச மாரி இருக்கும். பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்கும். எல்லாமே லாஸ் ஆகும். ஆக்சிடென்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் ஆகுது? தெய்வம் உன்னை தெய்வம் காக்குதுன்னா, இல்ல. அப்போ ம். எல்லாமே உனக்கு நடக்காது. நடக்காது. அப்போ தெய்வம் உன்னை காக்கல. நீ ம். யாரோட கையிலயும் நீ இல்ல. ம். இப்போ உனக்கு அந்த விபத்து நடக்குது. நீங்க கேட்கலாம். தெய்வத்தையே கட்டுப்பட முடியுமான்னா முடியும். ம். கட்டுப்படுறதுன்னா, அந்த தெய்வத்தையே அழிச்சிறது கிடையாது. ம். உங்க மேல அடிக்கிற அந்த வெளிச்சத்த வந்து உங்க மேல அடிக்காத மாரி மறைமுகமா தடுக்கிறது. தடுக்கிறது. ம். ஒரு கரெக்ட். ஒளி சின்ன ஒரு ஒளி ம். ம். உங்க மேல படுது. ம். அந்த ஒளி உங்க மேல படுக்காத மாரி நம்ம தடுத்து நின்றோம். ம். ஒரு அட்டைய வச்சு மறைச்சிட்டோம்னா, அது சிம்பிள் வெளிப்படாது. அவ்வளோதான். ஆனா ஒளி குடுக்கறது சாமி குடுக்கும். நம்ம மேல படாது. படாது. அவர் கண் பார்வையில நம்ம இருக்க மாட்டோம். கண்ண ம். மறைச்சிருது. அதுக்கு ம். பேரு தான் கட்டு. ம். செய்வன கட்டு. ம். ஆனா, எப்படிப்பட்ட செய்வன கட்டு போட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குலதெய்வம் கட்டு போட்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட முன்னோர்கள் ஆசையோட கட்டு போட்டாலும் சரி, சிட்டு மாரி உடைக்கலாம். ம். உடைக்க முடியும். இந்த மாலிக் பாய் நான் உடைப்பேன். என்னால முடியும். ம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆரம்பம்னு தான் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. கெடுக்கிறது மனுஷன், காப்பாத்துறது இறைவன். இறைவன். நான் இறைவனை நம்புறவன். ம். சைத்தான நம்புறவன் கிடையாது. ம். படைச்சவன் நம்புறேன். புரியுதுங்களா? நம்ம அந்த மாரி ஆளு. ஸோ என்ன நாடி வரவங்கள எப்படிப்பட்ட கட்டதுனா உடைச்சிருவோமா? ம். ஆனா, சில பேர் டவுட் இருக்கு. குலதெய்வத்த கட்ட முடியுமான்னா கட்ட முடியும். ம். முன்னோட ஆசைய கட்ட முடியும். ம். தெய்வத்த கட்டுப்பட முடியும். அது கட்டுப்பட்டா தான் உன் வீட்ல செய்வினையே செய்ய முடியும். ம். உனக்கு வர அனைத்து பிரச்சனையும் வந்து உனக்கு வரக்கூடிய உங்களுக்கு இன்னும் புரியுற மாரி சொல்றேன். ஒரு வீடு இருக்கு. உங்கள அந்த வீட்ட விட்டு தொரத்தணும்னா என்ன பண்ணும்? ஈபி கனெக்ஷன கட் பண்ணுவேன். வாட்டர் வாட்டர் கட்டு. கனெக்ஷன் கட் பண்ணுவேன். ம். மெட்ரோ கனெக்ஷன் கட் பண்ணிடுவேன். ம். கார்ப்பரேஷனுக்கு கட் பண்ணுவேன். எல்லாத்தையும் கட் பண்ண அந்த வீட்ல உங்களால வசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. பைத்தியம் புடிச்சு வெளில ஓடிடுவீங்க. ம். ஓடுவீங்களா? ம். இப்போ மக்களுக்கு புரியும். ம். ஓடிடுவீங்க. அந்த வீட்ல இருக்க முடியுமா? முடியாது. நீங்க இல்ல. யாருமே இருக்க முடியாது. ம். அந்த 3த்தையும் சரி பண்ணா தான் மறுபடியும் வர இந்த முடியும். வீட்ல இருக்க முடியும். ம். தட்ஸ் ஆல். அதுதான். அந்த மாந்திரீகத்துல கட்டுல இருக்கும்போது 3த்தையும் உடைச்சோன்னா, வீட்டுக்குள்ள தெய்வம் அழைச்சு வந்துரும், பர்க்கத் வந்துரும், மகாலட்சுமி வந்துரும், வருமானம் வரும், செல்வம் பெருகும், முன்னோட ஆசி வரும், ம். ஆக்சிடென்ட், விபத்து எதுவுமே நடக்காது. அப்போ நல்லா நல்லபடியா இருப்பேன். இருக்கலாம். அதனால தான் அது விஷயம். ஸோ தயவு செஞ்சு யார்கிட்டயும் போய் நீங்களும் கெடுதல் பண்ணாதீங்க. அப்படி உங்களை நீங்க பாதிச்சிருந்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு
நல்லா இருக்கிற வீட்டில் சரிவு இருக்கா, ஒரு மாந்திரிகாரனை பார்த்து பார்த்துக்குங்க. நல்ல பிஸ்னஸ் போதா, சடன் லாஸ் ஆகுதா, ஒரு ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. உங்களோட வம்சமே நீங்கள் உங்களை நம்பி, இப்போது உங்கள் 2 பிள்ளைங்க உங்கள் மனைவி யாரை நம்பியிருக்காங்க, உங்களை நம்பியிருக்காங்க. நீங்கள் ஹீரோன் நம்புறீங்க, சடனாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் யாரை பார்க்குறீங்க, ஹீரோனை பார்க்க முடியாது, நம்பிக்கை தான் பட முடியும். அப்போ ஒரு மாந்திரிகரை ஜோதிடரை போய் பார்க்குறதால எந்த கெடுதலும் கிடையாது. உங்களை என்ன சொல்கிறது, மாலை போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு குல்லா போட சொல்லலை. தெரிஞ்சுக்குங்க, ஏன் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, பிஸ்னஸ் ஏன் லாஸ் ஆச்சு, ஏன் என் பிஸ்னஸ் வரல, ஏன் அவன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, ஏன் டைவர்ஸ் வரையும் போச்சு, ஏன் என் பிள்ளை என்னை மதிக்க மாட்டான், என் பிள்ளை என் தப்பான பாதையில் போகிறான், யார் என்ன பண்ணாங்க, தெரிஞ்சுக்குங்கய்யா. என்ன ஏன் குறைச்சல், நீ பண்ணாம போ, நம்பிக்கை வையாம போ. மனைவி சொல்கிறாங்கன்னா கணவர் கேளுங்க, கணவர் சொன்னால் மனைவி கேளுங்க. எது சொன்னால் நல்லது தானே சொல்கிறாங்க. போய் கோடி கோடியாக போய் அவங்க சொத்தாக கேட்க போகிறாங்க, இல்லை பத்திராந்தி கேட்க போகிறாங்களா, ஒரு 300 ரூபா ஃபீஸ் வைங்க, நல்லது கேட்டு தெரிஞ்சுங்க. அவர் சொல்கிறது உங்கள் ஆத்மாத்மா நம்பிக்கை இருந்தால் பரிகாரம் பண்ணுங்கள். என்கிட்ட வரீங்க, நான் சொல்கிறதுல உங்கள் நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட பரிகாரம் பண்ணுங்கள். இல்லை ஏன்ச்சு போயினே இருங்க, அவ்வளோதான். இல்லை சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லிட்டு போயினே இருங்க. இல்லை நீங்கள் சொல்லக்கூட உன மனசில் வச்சுட்டு போங்களே, ஆனால் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலக அளவு. நிறைய இருக்குது, எங்கேயும் கட்டி உன் லைஃப்பை ஏமாந்துடாதீங்க. ஸோ மந்திரன்றது உண்மை, பில்லி சூனியம் ஏவல்ன்றது எல்லாமே உண்மை. எதுவுமே நீங்கள் நாடி போகாதீங்க. அது உங்களுக்கு யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா, என்னால் இந்த மாலிக் பாய் நம்பி வந்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறேன். தூரமாக இருக்கீங்களா, கடல் தாண்டி இருக்கீங்களா, லண்டன், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், யூகே, ஃப்ரான்ஸ், எங்கே, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், மலேசியாலாம் எனக்கு தாய் வீடு மாதிரி, எங்கே இருந்தாலும் சரி சிட்டு போட்ட மாதிரி க்ளியர் பண்ணி தரேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நான் இறைவன் இல்லை, உடனே அப்படியே இப்படி பண்ணணும் மறையிறதுக்கு. நானும் சராசரி மனிதன் தான். என்ன அதை படிச்சுட்டு வந்திருக்கோம், அதுக்கான முறைகள், அதுக்கான விதிப்படி பண்ணணும்னா கிளியர் ஆகும் அல்லாஹ்வுடைய கிருபையால். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. குலதெய்வ கட்டுன்னு சொல்றாங்களே அப்படின்னு என்ன, நிஜமாவே குலதெய்வத்தை கட்டிடுவாங்களா, தெய்வம் வராதா? நிச்சயமா கட்டியிருந்தாலும் அந்த கட்டை உடைக்க முடியும். எப்படி உடைக்கிறது, எளிமையான வழியில எந்த நாட்டுல இருந்தாலும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.